மாட்டுத் தொழுவத்தில் இயேசு. கதாபாத்திரங்கள்: கிச்சலி மரம், மாடுகள், ஆடுகள், வைக்கோல், பொன் தூபவர்க்கம், வெள்ளைப்போளம், யோசேப்பு, மரியாள், குழந்தை இயேசு, சாஸ்திரிகள், மேய்ப்பர்கள். காட்சி 1. மாட்டுத் தொழுவத்தில் உள்ள கிச்சலி மரம், ஆடு, மாடு, வைக்கோல் ஒன்றோடொன்று பேசுதல். ஏ மாடே, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கொம்பால முட்ட, உன் வாயால கடிக்கிற, உன் காலால உதைக்கிற. உனக்கு என்ன பார்த்தா பாவமா இல்லையா? ஏ மரமே, அமைதியா இரு. நீ உன் கயிறை பிடிச்சி என்னை இறுக்கமா பிடிச்சி வச்சுக்கிற, அதனால உயிரே போற மாதிரி வலிக்குது. இப்படி என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இப்படி உதைக்கிறது மட்டும் இல்லாம உன்னோட அசிங்கத்தையும் என் மேலே. இது உனக்கு அசிங்கமா இல்லையா? கிச்சலியன உங்க மேல போற அசிங்கத்தை மறைக்கதான் என்ன முன்னிலையில இழுத்து காலுக்குள்ள போட்டுக்கிறான் இந்த மொரட்டு மாடு. ஏய் வைக்கோல், வாய மூடு. மூச்சு காத்து பட்டாலே நீ பட்ட மாதிரி பறந்து போயிருவ. நான் எங்க இருந்து வந்தேன்னு உனக்கு தெரியுமா? பெத்தலகேம்ல இருக்க போவாசோட வயல இருந்து வந்த வைக்கோல். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்காரு நம்ம ஏசப்பா. காட்சி 2. மாட்டுத் தொழுவத்தில் உள்ள மரப்பலகையும் கிச்சலி மரமும் பேசிக் கொள்ளுதல். அண்ணா, கிச்சிலி அண்ணா, நீ காட்டுல எவ்வளவு சிறந்த மரம். உன்னை கொண்டு வந்து எஜமான மாட்டுலாம் அடிச்சு வச்சுக்கிறாங்களே. என் எஜமா எது செஞ்சாலும் அது சரியாதான் இருக்கும். நீங்க என்னால முடியாதப்பாண்ணா. நீ சாதாரண மரப்பலகையா இருந்தாலும் இந்த மாட்டு கொட்டகையில எஜமா உன்னத முன்னணியில வச்சிருக்காரு. வேற யாருக்கும் இந்த பாக்கியம் இல்லையே. நீங்க என்னென்ன மாதிரிலாம் சொல்றீங்க. உன்னை நம்பித்தான் இந்த ஆடு மாடுகளுக்கு புல்லையோ வைக்கோலையோ சாப்பிட முன்னாடி போடுறாங்க. நீ தான் அதை சரியா பாத்துக்கிற. இந்த ஆடு மாடுகளும் முன்னாடி பொறுமையா தலை குனிஞ்சு சாப்பிடுறாங்க. இது உனக்கு கௌரவம் தானே. வேற யாருக்கும் இந்த புகழ்ச்சி இல்லையே. நீங்க சொல்றது ஒரு நியாயம் தான் இருக்கதான் செய்யுது. இதெல்லாம் நம்ம ஆண்டவன் தீர்மானம் தான் போல இருக்குது. காட்சி 3. யோசேப்பு மரியாளுக்கு தன் மாட்டு கொட்டகையில் உள்ள முன்னணையை ஆயத்தம் செய்து கொடுத்தல். மரப்பலகையாரே, அதோ பாரு, நம்ம எஜமா கை நிறைய கொண்டு வராரு. ஐயா, இந்த சத்திரத்தில் எங்களுக்கு கொஞ்சம் இடம் தர முடியுமா? இந்த இடத்திற்கு போதுமான்னு பாருங்க. ஐயா, உங்க பெருந்தன்மைக்கு மிக்க நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த குழந்தை பிறக்கிற நேரத்துல நமக்கு இந்த இடம் தானா? இந்த வீட்டு எஜமான் எவ்வளவு இரக்க குணம் உள்ளவர் பாத்தியா. நம்மளுக்காக இந்த இடத்த ஆயத்தம் பண்ணி தந்திருக்கார். இங்க இருக்கிற ஆடு மாடுகள் மட்டும்தான், இங்க நம்மளை சுத்தி மனுஷங்க இல்ல. இதுவும் கர்த்தருடைய நேர்த்தியாக தான் இருக்கும். சரி, நான் இங்க சாஞ்சுக்கிறேன். எனக்கு சூடா ஏதாவது குடிக்கணும் போல இருக்கு. போய் வாங்கிட்டு வரீங்களா? இதோ ஒரு நொடியில் ஏதாகிலும் வாங்கி வருகிறேன். இந்த செல்ல பிராணிகள் எவ்வளவு அன்பாக என்னை நாவால் நக்குகிறது. இது என்னுடைய பிரசவ வலியை எளிதாக்குகிறது. அது என்ன ஒலி? ஆண்டவரே, எனக்கு பலனை தாங்க. ஓ மரியாளே, நீ சுகமாக இருக்கிறாயா? உன் கையில் இருப்பதுதான் இயேசு பாலகனா? கர்த்தர் எவ்வளவு நேர்த்தியாக இந்த காரியத்தை நடத்திவிட்டார். காட்சி 4. முன்னணையில் இயேசு பிறந்ததினால் தங்களுக்கு கிடைத்த பெருமையை வைக்கோல், மரப்பலகை, கிச்சலி மரம், மாடு, ஆடு பேசிக் கொள்ளுதல். நிறை மாசமா வந்த மரியாளுக்கு நான் பஞ்சனையாய் இருந்தேன். அவர்கள் என்னை வெறுக்கவில்லை, நேசித்தனர். இயேசு பாலனுக்கு தொட்டிலாய் மாறினேன், நானும் பாக்கியம் பெற்றேன். அவங்க பின்னாடி ஒரு ஐயாவும் ஒரு அம்மாவும் வராங்க. யார் அவங்க?
தொழுவ மரமாய் இருந்தேன். என் பக்கத்திலே அன்பு தாய் மரியாள் தெய்வ பாலகன் இயேசுவை பெற்றெடுக்கிறார். உலக இரட்சகர் இயேசு பிறப்பதை காணும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. கிச்சிலி மரத்தின் கீழ் உமது தாய் உம்மை பெற்றாள் என சாலமோன் ஞானியின் வாக்கு எவ்வளவு உண்மையாயிற்று. இது எனக்கு கிடைத்த பாக்கியம். நான் என் பெருமையும் மேட்டுமையும் அறிக்கையிடுகிறேன். என் இயேசு பாலனுக்கு காணிக்கையானேன். என்னை பலியிட ஒப்புக்கொள்கிறேன். என்னை கால்காக தகுறேன். இயேசு பாலனை பார்க்க பெரியவங்களாம் வராங்கப்பா, நம்ம கொஞ்சம் ஒதுங்கிக்கலாம். காட்சி 5. கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் பெத்லஹேமில் பிறந்த இயேசுவை கண்டுகொள்ளுதல். அதோ மேலே பாருங்கள், அங்க நமக்கு மறைந்திருந்த நட்சத்திரத்தை பாருங்கள். நாம் வந்து சேர்ந்த ஊர் பெத்லஹேம். இங்கு இயேசு எங்கே பிறப்பார்? இந்த ஜனக்கூட்டத்திற்குள் அவரை எப்படி பார்ப்போம்? அந்த நட்சத்திரம் நம்மளை வழிநடத்தி செல்லும். அது செல்லும் வழியில் இனியாகிலும் ஒழுங்காய் போவோம். அதோ பாருங்கள், அந்த இடம் சுற்றிலும் பெரிய வெளிச்சம் காணப்படுகிறது. வாருங்கள், நாம் அங்கே விரைவாக செல்வோம். இரவு வேளைக்கு பத்திரமாக செல்லுங்கள். கொண்டு வந்த பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நட்சத்திரம் அந்த கொட்டகைக்கு மேலே நிற்கிறது பாருங்கள். அங்கேதான் இயேசு பாலகன் பிறந்திருக்கிறார். காட்சி 6. வயல்வெளியில் மேய்ப்பர்கள் தங்களுக்கு கூறப்பட்ட இயேசுவை தரிசிக்க ஆயத்தப்படுதல். தேவதூத சொன்ன இடம் இதுதான். எவ்வளவு வெளிச்சமா இருக்குது பாருங்க. இதோ நீ சொன்னது உண்மைதான். அங்க அந்த தாய் ஒரு குழந்தைய கையில வச்சிருக்குப்பா. அங்க எவ்வளவு பிரகாசமா இருக்கு. இதோ பாருங்க, இயேசுவின் தாய் மரியாளும் தகப்பன் யோசேப்பும் இயேசுவை துதித்து நன்றி சொல்கிறார்கள். வாங்க நாமும் அவர்களுடன் சேர்ந்து கொள்வோம். தூதர்கள் பாடின சத்தம் இங்கே கேட்கிறது. எவ்வளவு இனிமையா இருக்கிறது. காட்சி 7. கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் இயேசுவுக்கு காணிக்கை செலுத்துகின்றனர். இந்த குழந்தையின் முகத்தை பாருங்கள். ராஜ கம்பீர பார்வை இந்த குழந்தையின் முகத்தில் தெரிகிறது. என்ன ஒரு ஆச்சரியம்! நான் கொண்டு வந்த பொண்ணை இந்த குழந்தைக்கே காணிக்கையாய் படைக்கிறேன். பிதாவாகிய தேவன் தம்முடைய திட்டத்தை பூமியில் நிறைவேற்ற இப்பாலகனை அனுப்பியுள்ளார். நான் தூபவர்க்கமிடுகிறேன். பூமியிலும் பரலோகத்திலும் என்றென்றும் நிலைத்திருக்கும் தேவகுமாரனுக்கு வெள்ளை போலத்தை படைத்து மகிழ்வோம். காட்சி 8. ராஜன்காவிலூரில் உள்ள மாட்டுக்கொட்டிலொன்றிலே கன்னி மாதா பாலன் தன்னை முன்னணையில் வைத்தாரே. மாதா மரியம்மாள் தான் பாலன் இயேசு கிறிஸ்துதான். மாதா மரியம்மாள் தான் பாலன் இயேசு கிறிஸ்துதான். வானம் விட்டு பூமி வந்தார் மகாதேவனே. அவர் வீடோ மாட்டு கொட்டில் தொட்டிலோ முன்னணையே. ஏழையோடு ஏழையாய் வாழ்ந்தார் பூவில் தாழ்மையாய். ஏழையோடு ஏழையாய் வாழ்ந்தார் பூவில் தாழ்மையாய். நடித்து காட்டிய நமது பிள்ளைகளுக்கு நன்றிகள்.